பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்த்தேன், அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் என்ன செய்யனால் ஒரு 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 தனியார் உயிர்காட்சி சாலை, அதை மூடிடுறாங்க. அங்கே 4 புலிகள் இருக்கு. இந்த 4 புலியும் வளையம் வழியாக குதிப்பதற்கான பயிற்சி பெற்ற புலிகள். அந்த தவிர வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. திடீர்னு அதை அந்த உயிர்காட்சி சாலையை மூடிட்டு எல்லாரும் போயிடுறாங்க, சர்க்கஸ் மாதிரி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அந்த பயிற்சியாளருக்கு இந்த 4 புலியும் அவர் மட்டும்தான் இருக்கு. 4 புலி, ஒரு வளையம், ஒரு சாட்டை, வேற எதுவுமே கிடையாது. இவர் என்ன பண்றாரு, 4 புலியையும் கொண்டு வந்து ஒரு காட்டு பகுதியில் விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இந்த 4 புலிகளுக்கு காடை பத்தி எதுவுமே தெரியாது, வேட்டையாட தெரியாது. அதுகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வளையம்தான். அந்த சுடக்க சத்தம் கட்டினா ஜம்ப் பண்ணிடும், உடனே சாப்பாடு கிடைச்சிடும். காடு என்பது அப்படி கிடையாது. 100கணக்கான கிலோமீட்டர் விரிந்து கிடக்கக்கூடிய, ஒவ்வொரு கணமும் புதுசா ஒன்று இழந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் காடை பத்தி இந்த புலிகளுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் வளையம்தான். இந்த வளையத்துக்குள்ள குதிக்க தெரிஞ்ச புலி காடை பார்க்குது, அதனால அது அங்கே வாழ முடியல. திருப்பி ஒரு வழியா ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல வந்துடுது. அந்த பக்கத்துல ஒரு குகையில தங்கிட்டு கிராமத்துல போற வரவங்களை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது, பசி தாங்க முடியாம. ஒரு கட்டத்துல அந்த கிராமத்தினர் ஒரு வேட்டையாளை நியமித்து அந்த புலிகளை ஒவ்வொன்றா சுட்டுக் கொள்றாங்க. அதுதான் அந்த படம். அவன் மிகுந்த பரிதாபத்தோட, மிகுந்த இரக்கத்தோட ஒவ்வொரு புலியை கொல்லும் போது அழுதுகிட்டு அந்த புலியை கொள்றான். ஏன்னா கொல்லாம இருக்கவே முடியாது. நம்முடைய இளைஞர்கள் இந்த புலிகளை மாதிரி தான். அவங்களுக்கு இந்த வளைய வழியா குதிக்க மட்டும்தான் தெரியுது, வழியா காடு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பார்த்து ஒவ்வொரு சமயத்திலையும் ஐயோ பாவம், ஐயோ பாவம்னு சொல்லத்தான் தெரியுது, கண்ணீர் ஊக்கத்தான் முடியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த புலியால வளையம் வழியா சாட முடியுமா, நான் வளையம் வழியா குதிப்பேனே அப்படின்னு இந்த புலி நினைச்சிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஒரு அருமையான காட்சி இருக்கு. கடைசியாக ஒரு பெண் புலியை கொல்றதுக்காக வர்றான் வேட்டையாட, குறி வைக்கிறான். குறி வைத்து அந்த டெலஸ்கோப் வழியாக இப்படி நிகழ்த்தி பார்க்கும்போது ஏதோ விசித்திரமா தென்படுது. இன்னும் நிகழ்த்தி பார்த்தா அந்த புலி குட்டி போட்டுட்டு இருக்கு. சுடாம வந்துடுறான். துணைக்கு வந்தவன் கேட்கிறான், ஏன் நீங்க சுடாம வந்தீங்க அப்படின்னு கேட்கிறான். சொல்ல குட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த தாய் புலி கொல்லப்பட வேண்டியது, ஏன்னா அதுக்கு வளையம் தான் தெரியும். ஆனா பின்னால வருதே, அதுக்குள்ள காடு இருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய காடு அழிக்கப்பட்ட ஒரு புலி இது. ஆனா வெள்ளா வந்துட்டு இருக்க புலி இருக்குல்ல, அதை அப்படியே விட்டா அது பொழைச்சிக்க. அதுக்குள்ள காடு இருக்கு, 1000 வருஷத்துடைய காடு அதுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு இளைஞனுக்குள்ள காடு இருக்கு, விவேகம் இருக்கு, ஞானம் இருக்கு. நம்ம அந்த கல்வி மேல அதை அழிச்சிட்டு இருக்கோம்.